இன்னும் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய ராசிகள்னு சொல்லி போடுறான். இந்த ராசிக்காரங்களுக்கு தங்கம் தங்கம் போடுறான். அதெல்லாம் சும்மா ஒரே பில்டப்னு அர்த்தம். எல்லாரும் தானே தங்கம் வச்சு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா? யாராச்சும் தங்கம் இல்லை இந்த பொண்ணுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு நான் தங்கம் போட மாட்டேன்னு சொல்லி யாராச்சும் சொல்கிறாங்கன்னா எல்லா ராசிகளும் தங்கம் போடுறாங்க. இதெல்லாம் வந்து அதாவதுங்க ஜோசியத்தை எந்த அளவுக்கு நம்பணும்? தோசை சாப்பிடும் ராசிக்காரர்கள்னு போட்டால் எப்படி இருக்கும்? தோசை சாப்பிடும் மீன ராசிக்காரர்கள்னு போட்டால் எப்படி இருக்குன்னா அது மாதிரி இவங்க சொல்கிறாங்க. எல்லாரும் அதாவதுங்க பணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம தங்கத்தை வச்சுருக்கோம். சொல்கிறது நம்ம எல்லாருக்கும் பணம் தேவை. அந்த பணத்தை பெரிய ஹியூஜாக நம்ம சேஃப்டியாக வச்சுக்க முடியாதுன்றப்ப சிறுக தங்கமாக வச்சுக்கிறோம். அது தேயாது. அதனுடைய மதிப்பு கூடாது. ஏன் தங்கத்தை வச்சுக்கிறோம் பணத்தையே வச்சுக்கலாம்னா பணம் கையிலே இருந்தால் மதிப்பை இழந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி இழந்துக்கிட்டே இருக்கும். அதே கோல்டாக வச்சுருந்தோம்னா அது குரோத் ஆகிட்டே இருக்கும் டெய்லின்றதுனால பணத்தை கையில் வச்சுக்கிறது போல தங்கத்தை கையில் வச்சுக்கிறோம். நினச்சப்போ போய் மாற்றுறதுக்கான சோர்ஸ் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்தா கூட அவங்க காசு கொடுத்துருவாங்க இல்லைங்களா? எனக்கு ஒன்றுமே இல்லை அர்ஜென்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோதிரத்தை கழட்டி கொடுத்தோம்னா அவர் எடை போட்டுட்டு இந்த காசு யாரானாலும் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு அடகு கடைக்காரர் தான் இல்லை, நம்ம எதிர்த்து வீட்டில் கொடுக்கலாம். யாரான தங்கங்கிறது ஒரு மாற்று தானே. அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நீங்கள் இதை போட்டு இந்த ராசிக்காரர்களே அந்த ராசிக்காரர்களை இவர் வாங்கலாம் அவர் வாங்கலாம்ன்றதுலாம் இல்லை. ஒரு ஜாதகத்தில் குரு அல்லது சுக்கிரன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு அதிகமாக தங்கம் சேரும்.